இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிட்டு. ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டைட். இந்த சீனில் ஒரு நோயிலேருந்து காப்பாற்றி இன்னொரு நோய் வரத்துக்கு வழி சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு மீன் தான் ஞாபகம் வருது. சவுக்கு சங்கர் விடுதலை ஆனால் மீண்டும் கைது. இந்த டைரி மில்க்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கார் கடைக்கு போகிறீங்க. அந்த கடையோட ஓனர் டோர் ஓப்பன் பண்ணி உங்களை வெல்கம் பண்ணி கார்லாம் காமிக்கிறாரு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்காமல் போயிடுறீங்க. இதே மாதிரி ஒரு 4-5 நாள் பண்ணுறீங்க. 4-5 நாளுமே அந்த ஓனர் உங்களை உள்ளே விட்டு கார்லாம் பார்க்க விடுறாரு. ஆனால் நீங்கள் வாங்காமே போயிடுறீங்க. 5 நாளைக்கு மேலே உங்களை கதவுக்குள்ளேயே அந்த ஓனர் விட மாட்டார். அதே மாதிரி தான் நீங்கள் எப்போயாச்சும் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா இன்சுலின் இந்த சாக்லேட்டில் இருக்க சுகரை செல்லுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கும். அதுவே அடிக்கடி டெய்லின்னு சாக்லேட் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த சுகர் செல்லுக்குள்ளே போகிறதுக்கான கேட்டை இன்சுலின் திறக்காது, மூடியே வச்சுருக்கும். இதனால பிளட்டில் சுகர் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதனால் உங்களுக்கு 30-35 வயசுலேயே டயபெட்டிஸ் வந்துடும். முதல்ல வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த மாதிரி டைரி மில்க் கொடுக்காத நிப்பாட்டணும். உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இல்லைனா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் உருப்படியாக கொடுக்க சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.